2999ல 3 மேக்கப் 2 ஹேர் ஸ்டைல், அதுவும் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல ப்ரொஃபஷனலா. ஸோ கேட்கும் போதே எப்படிரா அப்படின்னு தோணுது இல்லையா? எஸ், நம்ம சேலம்ல நடக்க போற 1 டே மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் அட்வான்ஸ் செமினார்ல நான் இந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்றேன். ஒரு ஃபுல் ட்ரெடிஷ்னல் மேக்கப் எப்படி சூப்பரா பண்ணணும், லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், உங்களோட மேக்கப் வாட்டர் ப்ரூஃபா பண்ணணும்னா என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே மெயினா டெக்னிக் தான். ஸோ இது எல்லாமே நான் கவர் பண்றேன். அண்ட் இது போக ஒரு கிளாஸி ஃபினிஷ் மேக்கப் ரிசப்ஷன் லுக்ல இப்போ அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அதுவும் சொல்லி கொடுக்க போறேன். அது இல்லாம ஒரு க்ரூம் மேக்கப் வருது. ஸோ அவங்களோட ஸ்கின் டோன் மாறாம எப்படி மேக்கப் பண்ணணும், முக்கியமா 2 ஹேர் ஸ்டைல். அந்த 2 ஹேர் ஸ்டைல எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக். உங்களுக்கு ஹேரோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், பேக் கோமிங் எப்படி பண்ணணும், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ புல்லிங் எப்படி பண்ணணும், ப்ராப்பர் செட்டிங் எப்படி பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே இந்த கிளாஸ்ல இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன டவுட் இருந்தாலும் அந்த செஷன்ல என்கிட்ட கேட்டு டைரக்டா லைவாவே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கிளாஸ் எப்படி இருக்கும்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ஸோ நீங்க 2999ல நான் சொன்ன மாதிரி 3 மேக்கப் 2 ஹேர் ஸ்டைல் ரொம்ப அட்வான்ஸா ப்ராடக்ட் நாலேஜோட மார்க்கெட்டிங் நாலேஜோட கத்துக்கிறதுக்கு இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க.